அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் 1000 மாதங்களை விட மேலான ரமலான் மாதத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். 1000 மாதங்களை விட மேலான என்று சொல்லும் பொழுது நாங்கள் எத்தனை வருடங்கள் வாழ முடியுமோ அதனை விட கூடுதலான வருடங்களை உள்ளடக்குகின்றன. எனவே குறிப்பிட்ட அந்த காலத்தில் செய்யப்படும் நன்மைகள் எமது வாழ்நாள் முழுக்க செய்த நன்மைகளுக்கு ஒப்பீடாகலாம் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் முக்கியமான விடயங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்வோம். ஒரு முஸ்லிமின் அடிப்படை கடமை தொழுகை அனைவருக்கும் தெரியும். அந்த தொழுகை உயிரோட்டமாக அமையும் பொழுதுதான் அதன் நன்மையை எமக்கு அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து நான் தொழுகை பற்றி குறிப்பிட்டு வருவதற்கும் காரணம் இதுதான். உங்களுக்கு தெரியும், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படாத தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே சூரத்துல் ஃபாத்திஹாவை சரியாக முறையாக ஓத வேண்டும். நாங்கள் தொழுகையில் சூறாக்களை சரியாக ஓதுகின்றோமா? பொதுவாக அனைவரும் தஜ்வீத் என்பதற்கு முன்னுரிமை கொடுக்கத்தான் வேண்டும். அதை விடவும் நான் சொல்கின்றேன் மஹ்ரஜ், அதாவது எழுத்து உச்சரிப்பு முறை. அது எழுத்து உச்சரிப்பு முறை நான் தொடர்ந்து ஒவ்வொரு ரமலானிலும் இந்த விடயத்தை செய்கின்றேன். காரணம், தொடராக நான் 23 வருடங்களுக்கு மேலாக ஒரு நிறுவனம் செய்து வருகின்றேன். இதன் மூலம் அதிகமானவர்களை அவர்களது நிலைமைகளை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுக்கு அனைவரும் அல்ல, பெரும்பான்மையான ஆட்கள் என்றுதான் கூற வேண்டும். பிள்ளைகளை சரியாக ஓத வைப்பதற்கு கூட மஹ்ரஜோ தஜ்வீதோ சில பேருக்கு ஓதுவது கூட கடினமாக இருக்கின்றன. இன்னும் ஒரு விடயத்தை நாம் கட்டாயம் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள வேண்டும். உண்மையில் நாங்கள் நிறைய வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள் பார்க்க முடியும். அவர்களோட திறமை, அவர்களுக்கு அறிந்தவற்றை, அவர்கள் எந்த துறையில் சிறப்பு தேர்ச்சி இருக்கின்றதோ அது சம்பந்தமாக போடுகிறார்கள். நகைச்சுவை வீடியோக்களும் சிலருக்கு அதுவும் நிறைய கருத்துக்களை முன்வைக்கின்றன, சிந்திக்க தூண்டுகின்றன. இப்படியே பல கூறலாம், அல்லாமலும் இருக்கின்றது. எனவே நாங்கள் தெரிவு செய்து அதனை பார்க்க வேண்டும். அது எங்களுக்கு ஒரு கொஞ்சம் அதனை பார்த்து சிரிக்கின்றோம். மனசில் ஒரு புத்துணர்வு ஒன்று ஏற்படுத்துகிறது. ஏனைய இதற்கு மாற்றமான இன்னும் ஒருவரது வாழ்க்கையை ஆடம்பரமாக காட்டுகிறார்கள் சிலர். இஸ்லாமிய விழுமியங்கள் அதில் மறக்கடிக்கப்பட்டதாக இருக்கின்றது. பாரு, பெரிய பெரிய வீடியோக்கள், இதனை பார்ப்பவர்களும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அந்த அளவு பார்க்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அதனைத்தான் நான் இங்கு சொல்ல வருகின்றேன். அந்த உலக வாழ்வை மையப்படுத்திய விடயங்களை மட்டும் மூழ்கி பார்க்கிறார்கள். அதில் முழு கவனமும் இருக்கின்றது. அதே நேரம் எமது உலக வாழ்வையும் மறுமை வாழ்வையும் சீர்படுத்தக்கூடிய வகையில் பல விடயங்கள், குர்ஆன், ஹதீஸ் போன்றவற்றை முன்வைத்தால் கூட அதனை பார்ப்பதற்கான நபர்கள் ஒப்பீட்டு ரீதியாக மிக 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 குறைவு. அது ஏன் என்று தெரியாது. அது ஒரு ஜொலியாக இருக்காது தானே, அது ஒரு ஃபன் டைப்பில் இருக்காது. அதாவது நகைச்சுவை மாதிரி சிரித்து கொண்டு அவ்வாறு பார்ப்பதற்கு இல்லை என்ற காரணமோ தெரியாது. ஆனாலும் அல்லாஹ் மனிதனுக்கு அறிவை தந்திருக்கின்றான், சிந்திக்க வேண்டும். மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் அதனை பார்ப்பதற்கு முயற்சி செய்யாமல் இருப்பது உண்மையிலே சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். உங்களுக்கு தெரியும், தற்போதுள்ள சூழல்கள் நிறைய நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சோசியல் மீடியா வாயிலாக மிகவும் மோசமான சில விடயங்கள் பகிரப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன, ஒழுக்க சீர்கேடுகள். இதிலிருந்து மீள்வதற்கு அல் குர்ஆன், ஹதீஸ் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றது, அதுக்கு தீர்வு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அதனை பொதுப்போக்காக விட்டு வைத்துவிட்டு ஆடம்பர சூழலை காட்டுவதையும் நாகரிகமான வாழ்க்கை இவற்றை வீடியோவாக போட்டிருப்பதில் தான் அதிகமான கவனம் செலுத்துகின்றோம். அதே நேரம் பெரியவர்கள் பார்க்கும்போது பிள்ளைகளும் அதனை இயல்பாக கவனிப்பார்கள். அந்த மனோநிலை தான் பிள்ளைகளுக்கும் மாறும். தேவையானவற்றை பார்க்க மாட்டார்கள். தேவையான விடயங்களை பார்ப்பதற்கு பிள்ளைகளை தூண்ட வேண்டும். எனவே நாங்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். குறிப்பிட்ட ரமலான் மாதத்தில் மட்டும் எங்களை புனிதமாக்கி நிறைய நன்மைகளை செய்து அதற்கு முன்னுள்ள காலத்தையும் பின்னுள்ள காலத்தையும் எப்படியாவது கழித்து விடுறது பொருத்தமானதல்ல. அது அல்லாஹ்வை ஏமாற்றும் ஒரு செயலாகவும் அமையக்கூடும். அல்லாஹ் ஒவ்வொருவரது உள்ளங்களையும் அறிந்தவன். அல்லாஹு அலம். முஸ்லிம்களுக்கு மறுமை வாழ்வு ஒன்று, நிரந்தர வாழ்வு ஒன்று இருக்கின்றது என்பதில் அனைவரும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். எனவே நாங்கள் அதை சிறப்பிப்பதற்கு இங்கே என்ன செய்ய வேண்டும் என்பதில் எப்போது முக்கியம் செலுத்தப்படுகின்றதோ அப்போது ஒரு நல்ல ஒரு சமூகம் உருவாகும். நான் விடயத்துக்கு வருகின்றேன். மற்ற நாட்களில் ஓதாதவர்கள் கூட நோன்பு காலத்தில் ஓதுவார்கள். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நோன்புக்கு முன்பதாக அல்லது நோன்பில் ஆரம்ப பகுதியிலாவது அல் குர்ஆனை பிழை இல்லாமல் ஓதுவதற்கு, அதாவது மஹ்ரஜ் எழுத்து உச்சரிப்பு
சரியாக எவ்வாறு ஓத வேண்டும் என்பதை நாங்கள் படித்து முடித்துக் கொள்வோம். அப்போது எங்களுக்கு குர்ஆனை சரியாக ஓத முடியுமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.